ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை மொச்சை தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் பிரியாணி டைப்பில். ஸோ அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். இன்றைக்கி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேறு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் பெருசாக இருந்துச்சு, அதையும் போட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். 3 பச்சை மிளகா, 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுடலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் ஃப்ளேவருக்காக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு. இப்போ இதையும் சேர்த்து போட்டுக்கலாம். உப்பு போடும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை மொச்சை ஒரு 100 கிராம் இருக்கும், கழுவி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இந்த பச்சை மொச்சை சீசன் இருக்கும்போதே இந்த இதெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். அப்புறமா கிடைக்காது பச்சை மொச்சை. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க, இதில் நிறைய இருக்குது. உங்கள் பசங்க இந்த பச்சை மொச்சையை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணியை செஞ்சு கொடுங்க. இந்த டைப்பில் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நான் தேங்காய் பால் ஊற்றி தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு தேங்காய் பால், 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 1 கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் பாலும் 1/2 கப்பு தண்ணியை ஊற்றியாச்சு. இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசியை கழுவி போட்டுருக்கலாம். ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நான் சீரக சம்பாவை 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் தம் போடுறதா இருந்தாலும் போடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்தோடனே இதை எடுத்து வச்சுட்டு கீழே தோசைக்கல்லை வச்சு வச்சிடலாம். இப்போ நான் அப்படியே குக்கர் மூடி வைக்க போகிறேன். இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கீழே தோசைக்கல்லை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். தம் போடுறது நான் இப்போ குக்கரில் ஸ்ட்ரெயிட்டாக செய்ய போகிறேன். இப்போ மூடி போட்டு விசில் போட்டேன். 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி ப்ரெஷர் அடங்கணும் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பச்சை மொச்சை பிரியாணி ரெடி ஆகிடும். தேங்காய் பால் பிரியாணி பார்க்கலாம். 2 விசில் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா பளபளன்னு இருக்கு பாருங்கள். நம்மளோட பச்சை மொச்சை தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். இந்த பச்சை மொச்சை சீசன் இருக்கும்போது செஞ்சு பார்த்துருங்க. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். இந்த சீசன் இருக்கும்போது அப்பப்போ செஞ்சுருங்க. இன்னும் மொச்சையில் என்னென்ன ரெசிபி இருக்கோ நான் அப்பப்போ போடுறேன். நீங்களும் இந்த சீசன் இருக்கும்போதே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு செய்ய தெரியலனா யார் செஞ்சு தரவங்களோ அவங்களுக்கு செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.